ஒரு அலங்கோலமா வந்திருக்கிறேன். சுந்தரி எங்கம்மா? அம்மா சுந்தரி வேணும். சுந்தரி கூட்டு வந்துட்டியா? எங்கம்மா இருக்கறா? கண்ணி சுந்தரி. ஐயோப்பா. சுந்தரி கேட்டா எங்க அம்மா என்ன அடிக்கிறா? சுந்தரி எங்கடா சுந்தரி? எங்க இருக்கறான்னு கேக்குறியா? டா புண்டையில. என்ன வேணும்? சுந்தரி அவ செத்து போயிட்டான். செத்தே போயிட்டான். அப்ப இல்ல அம்மா இங்க பாரு. விளையாடுறது நேரம் இல்ல. சுந்தரி கூட்டு வந்தல்ல. எனக்கு சுந்தரி வேணும். அதனால எங்கம்மா கூட்டு வந்தே இல்லையா? அவ அங்க அடிபடிச்சு அவரே எங்க சுந்தரி பாட்டு ஒரு நேரம் வாக்குறா. நீங்க வாடா அடேக்கு வாடா. அம்மா ஏய் எங்கம்மா கூட்டு வந்துக்கற? எங்கம்மா அவளை காணோம்? அம்மா சுந்தரி ஏய் அம்மா பாவடினா மசுர மட்டும் தான். டேய் நீ தான கூட போற. என்ன நடந்துச்சு? சுந்தரியோட வந்தி இல்லையடா? இல்ல சுண்டலிக்கு போனேன். ஒரே வங்க பறிக்கல. ஏய் விளையாடாத இந்த நேரத்துல. சுண்டலி கிண்டலி நிட்டு. சுந்தரி கூட்டு வந்தே இல்லையாம்மா? எங்க அம்மா ஹாப்பி பர்த்டே அம்மா எனக்கு பொண்ணு இல்லன்னு சொல்லிவிடுவாங்களா? நான் போய் கேக்குறேன்னு போக்குள்ள எவ்வளவு ஒரு செலுசெலுப்பா போனி அம்மா. எங்கம்மா சுந்தரி ஏன் உன் முகமெல்லாம் வாடி இருக்குது? என்ன காரணம்? யாது விஷயம்? என்ன நடந்ததாங்க போய்? அம்மா நான் பெண் கேட்டு போனேன். என்ன நடந்தது தெரியுமா? அம்மா உன் அத்தையாகப்பட்டவ என்ன என்ன செய்தால் தெரியுமா? என்ன செஞ்சாங்க? ஐயோ என்ன மாறால அடித்து என்ன மானப்பங்கம் செய்து விட்டார். அம்மா உன்னை மானப்பங்கம் செய்து எதே பண்ணட்டும். நீ சுந்தரியோட வர வேண்டியதானே? எங்கம்மா சுந்தரிக்கா? புண்டையோட வராங்க. சேம சுந்தரிடா. ஐயோ மானப்பங்கம் பண்ணா எப்படி போனா என்ன? நமக்கு எனக்கு சுந்தரி தான் வேணும். நான் எவ்வளவு ஒரு கவலையில வந்திருக்கேன். தேவையா? எவ்வளவு ஒரு கவலையில நான் வந்திருக்கேன். ஆனா புடிச்சதே புடிச்சு இறுதி உம்பாடி மாதிரி சொல்றேன். அம்மா அடிச்சிருந்தாலும் சரி ஒண்ணு உதச்சிருந்தாலும் சரி 1000 கேள்வி கேட்காத வார்த்தையெல்லாம் கேட்டுதான் சரி. நீ என்ன பண்ணிருக்கணும்? ஒரே மாவன் பொண்ணுக்கு போக சொன்னல, நீ சுந்தரியோட எல்லாம் வந்திருக்கணும். சுந்தரியோட வந்திருக்கணும். உன் பையனுக்கு புண்டை பைத்தியம் முடிச்சிச்சு. அப்படி நல்ல 1000 தான் இருந்தாலும் சுந்தரி அலங்கல சேர்ந்தவடா. ஏற்கனவே பிச்சுக்காட்சி கடைஞ்சு வச்சுக்கிட்டான். அதான் கேட்டாங்களாடாங்க. எவ்வளவு கேவலப்பட்டு வந்திருக்கிறேன். இவளுக்கு சுந்தரி வேணுமா? அம்மா விளையாடாத. எங்க அரண்மனைக்கு வெளியே விட்டு வந்துட்டியா? ஒரு கிலோ முந்திரி வாங்கி கூட இல்ல இந்த 6 பட்டி பஸ் ஸ்டாப்ல விட்டு வந்துட்டியா? எங்கமா விட்டு வந்துருக்கிற சுந்தரி? சுந்தரி சுடுகாடுல விட்டு வந்துக்கிறோம். என்ன நேர்ந்தது நமக்காக? நான் பெண் கேட்க போனேன். என் அண்ணத்துல முதல் முறையாக போகும்பொழுது பெண் இல்லை என்று சொல்லிவிட்டார். ஆனா என் அண்ணி இடத்தில் சத்தியம் செய்து கொண்டோம். அன்றைக்கு சின்ன வயது அப்பொழுது சத்தியம் செஞ்சோம். அப்படி சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக என் அண்ணிடத்தில சொல்லும் பொழுது சரி எங்க அண்ணி என்ன செய்தா? அவளோட தந்திரத்தினால என்னையா அடுத்து உதைத்து சித்திரவதை செய்து விட்டான். ஆறால அடுத்து என்ன மானபங்கம் செய்து விட்டான். அம்மா அதனால ஆனா இருந்தாலும் உன் உடன் பிறந்த என் தாய் மாமா இருக்கிறாங்கல்ல, அவரிடத்துல இப்படி கேட்டு பாத்தியா? ஏமா உன் பையனை நம்பாத, யானு கேளு. எவனையுமே நம்ப கூடாது. இன்னுமே ஏறி வரல நான் முடிவு பண்ணிட்டேன். நேத்துல இருந்து எவனையும் நம்ப கூடாதுன்னு. அம்மா நான் சொன்ன மாதிரி நீ கேட்டு பாத்தியா? கேட்டியா இல்லையா? என்ன கேட்டியா இல்லையா? என்னன்னு அம்மா
சுந்தரி போனா சுந்தரி என்னுடைய மாமன் மகன் சுந்தரியே இல்ல என் மகன் அவன் எனக்கு குடுன்னு நீ கேட்டே உங்க அம்மா சொல்றது கேட மேல வாங்க எனக்கு தேவை போடுடா இவனுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு சுந்தரி இவனுக்கு சுந்தரி பைத்தியம் சுந்தரி சுந்தரி பைத்தியம் முடியல நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீ என்னடா பண்ணிட்டு இருக்கற நீ உரிமையோட கேட்டல்ல அப்புறம் எப்படி அண்ணன் பொண்ணு கொடுக்காத இருப்பான் அப்பதான் நீ பிறந்த ஆமாடா கண்டனுக்கு பிறந்த உனக்கு தானே தெரியும் சொல்ல முடியாது கோயில் பூஜாரி வச்சிருந்தா எனக்கு தான் தெரியுமா அந்த அர்ஜுனுக்கு பிறகுதா இல்லையா உனக்கு தானே நீ தானே ஆமா ஆமா ஐயோ உரிமைக்காரி உரிமையோட கேட்டிருந்தா எப்படி இருந்தா என் மாமன் பொண்ணு கொடுக்க இருப்பாங்களா மாமா என்ன சொன்னா நீ தானே சொன்ன வந்தா பொண்ணோட தான் வருவேன் பொண்ணோட தான் வருவேன் நீ என்ன வரமாட்டேன்னு சொன்னே இல்லையா சரி உரிமைக்காரி நீ சொன்னல உரிமைக்காரி நான் தான் எனக்கு இல்லாத உரிமை அங்க என்னடா இருக்குது நான் போய் பொண்ணோட வரணும்னு சொன்னல அப்ப நீ பொண்ணோட எல்லாம் வந்திருக்கணும் தரலையே என்ன பண்ணுறோம் சரி அப்ப உரிமைக்காரி சரியில்லை அப்ப எனக்கு சுந்தரி ஞாபகமாவே இருக்குது எனக்கு யாரை பார்த்தாலும் சுந்தரியாகட்டமே தெரியுது சுந்தரி என்ன பார்த்து சுந்தரிங்க ஆமா ஆமா என்ன பார்த்து யாரை பார்த்தாலும் சுந்தரியே ஒரு ஞாபகமாவே இருக்குது பொண்டாட்டி பண்ண தெரியுதா பொண்டாட்டி மாதிரியே தெரியுது அதாவது ஒரு பொண்ணை காதலிப்பது காதலிச்சு பார்த்தாதான் அருமை தெரியுமா அதனால யாரை பார்த்தாலும் சுந்தரியாட்ட தெரியுது ஒண்ணு பண்றியா அந்த சுந்தரி எனக்கு பிடிச்சுடுறா அதனால என்ன செய்யற தெரியுமா அதனால அவன் எனக்கு அடுத்து சித்திரவதை பண்ணி லட்சுமி உங்க அத்தைக்காரி உனக்கு அத்தை என்ன சித்திரவதை பண்ணி மாறால அடுத்து என்ன மானபாங்க செஞ்சுட்டா நீ எனக்கு பிறந்தவன் தானே சரியான சந்திரவம்சத்துல பிறந்தவன் கோடி தருவாத பிறந்ததால நீ உனக்கு முகத்துல மீசை இருந்தா எந்த மீது வலிச்சுட்டு விடாது சொல்லு என்ன பண்ற தெரியுமா என்ன பண்றேன் விடியறதுக்குள்ள நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வரணும் அப்படியா எனக்கு அவதான் மருமக அப்படியா நீ என்ன பண்ணுவே தெரியல அடிப்பியா உதப்பியா அந்த தேவடியா தூக்கி போட்டு விதிப்பியா தெரியாது வரக்குள்ள சுந்தரியோட வரணும் கையில் வீரமால் கொடுத்து எனக்கு ஆணையிடுங்கள் வரும் வழியில் 1000 பேர் வந்து எனக்கு இடையூறாக இருந்து 1000 துண்டுகளை வெட்டி எறிந்து வெட்டி என் மாமன் மகன் சுந்தரியோட நான் வரட்டே கம்முடுறா ரவுண்ட் எருவா மட்டும் ஒரு பானை கொண்டாங்க அப்படியே புது பிளேட்ல நாக்கால தூடுவேன் நான் சுந்தரி ஞாபகத்துல இருக்கிறேன் நீ என்ன சொல்ற என்னமா சத்தம்